2 ஆண்டுகளான விஜயுடைய தாவேகா கட்சியும், பல ஆண்டுகளா களத்தில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி. உண்மையான கடினமான உழைப்பு, 20 வருட அரசியல் போராட்டம், கள போராட்டம், துணிச்சலான ஒரு நல்ல அரசியல்வாதி. எல்லாரையுமே எதிர்த்தாரு, விமர்சனங்களை முன்வைத்தாரு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த 20 வருட உழைப்பின் பலன் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்தை பிடித்தார். 3வது இடத்தில் வர்ற அளவிற்கு பல லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று அந்த 3வது இடத்தை அடைந்தவர். இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்க, கண்டிப்பா அந்த கட்சி அட்ரஸ் இல்லாம போற அளவுக்கு இந்த டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தாக்கம் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. அவருடைய உண்மையான உழைப்பு வீணடிக்கப்பட்டு, கண்டிப்பா விஜய் திமுகவுடைய பி டீம் என்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன். திமுகவுடைய பி டீம்னு சொல்லிட்டீங்க. சாரி, அவங்க ஒரு பக்கம் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் விஜய் தான் சொல்றோம், நீங்க இப்ப திமுகவுடைய பி டீம்ன்றீங்க. இல்ல, அதாவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 3வது இடத்தை அடைந்த சீமான் அவர்கள் இந்த முறை கண்டிப்பா 2வது இடத்தை அடைந்திருப்பார். கண்டிப்பா எதிர்கட்சியா வந்திருப்பார். எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது தெரியும், எல்லா அரசியல் தெரிந்தவர்களுக்கும் இது தெரிந்த உண்மை. ஆனால் இன்று அவர் ஒரு 4வது இடத்தை அடைகிற அளவுக்கு விஜய் அந்த ஓட்டுக்களை எல்லாம் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கிறார். அவருடைய வாக்குகளை பூரா சிதறடிச்சிருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இதை பி டீம் தான் சொல்ல முடியும்.